இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றம், போர், மனிதர்கள் அழிவு காரணம், ஒற்றுமை இல்லாத காரணம், இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய மனங்கள் சரியில்லை. மனம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா செயல்பாடு கரெக்டாக இருக்கும். செயல்பாடு கரெக்டாக இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். இப்போ மனம் வந்து எதனால் வந்து கரெக்டாக இல்லாததுக்கு காரணம்னா, அவன் வந்து ஒரு உயிரை கொல்றான். அப்போ ஒரு உயிரை கொன்று அவன் வந்து சாப்பிட்றான். அப்படி சாப்பிடும்போது அவனுக்கு என்ன எண்ணம் வரும்? அதே எண்ணம் தான் குணம் வரும். அப்போ அது போல தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் போர் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு உயிரை கொன்றவன் என்ன பண்ணுறான்? மனிதன் உயிரோட கொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கின்னு சாவறானுங்க. இந்த பிறவியே வந்து அருமையான பிறவி எடுத்துருக்கிறோம். நம்ம மனித பிறவி, சாதாரண பிறவி இல்லை. அதை தான் அவ்வை சொல்லுது, அரிது அரிது மனிதனாய் பிறதல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீப்பி பிறதல் அரிது, அதிலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, அதிலும் தானமும் தவமும் சிறந்தல் அரிது. அப்போ இந்த அரிதான பிறவியை நம்ம எடுத்துகிட்டு அந்த அவ்வை தானே சொல்லிட்டு போயிடுது. அது எவ்வளோ பெரிய ஞானி சித்தர். அது தமிழ் மூதாட்டி அவை வந்து சாதாரண நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு பெண் சித்தர் அந்த அம்மா. அவங்க வந்து எவ்வளோ பிறவி சொல்கிறாங்க? இந்த பிறவியே அரிதான பிறவி, மனித பிறவி. அந்த மனிதா பிறவியில் ஒருத்தருக்கு நல்ல கை கால் எல்லாமே கொடுத்து படைச்சி வந்திருக்கிறான்னா அப்போ பெரிய புண்ணியம் தானே. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முண்டியாக பிறகுறான், கண்ணு தெரியாத பிறகுறான், ஒரு கை இல்லாத பிறகுறான், இது மாதிரிலாம் பிறகுறான். அப்போது இந்த பிறவி அதை தான் சொல்லுது, அரிது அரிது மனிதனாக பிறதல்ல அரிது, அதிலும் சொல்லுது பாரு, கூன் குருடு பேடு செவிடு கூட சொல்லுது. இதெல்லாம் நீப்பி பிறதல் அரிதுன்னு. அப்போ நமக்கு எல்லா நல்ல பிறவை நம்ம எடுத்துகிட்டு அந்த மாதிரி பிறவைலாம் எடுக்கலை. அப்போ நம்ம அருமையான பிறவை எடுத்துகிட்டு அதில் தான் சொல்லுது ஞானமும். ஞானம்னா அறிவு. நீ இந்த உலகத்தில் அறிவோடு வாழணும்ல. அப்போ அறிவு எப்படி? அதை அறிவை வச்சு நீ என்ன பண்ணுவேன்? உனக்கு வந்து அறிவு இருந்தால் தான் கல்வி கற்றுக்க முடியும். அதை தான் சொல்லுது, ஞானமும் கல்வியும் சொல்லுது. அப்போ அவள் என்ன சொல்லிச்சு? நம்ம அருமையான பிறவை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த அருமையான பிறவியில் நம்ம எப்படி இருக்கணுன்றது தான் சொல்லுது. அப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லுது? இந்த உலகத்தில் சண்டை வராது, ஒத்துமை இருக்கும், ஜாதி மத வெறி இருக்காது, மத வெறி இருக்காது, எந்த வெறியும் இருக்காமல் நீங்கள் எதனால் போர் நடக்குது சொல்லுங்கள்? இப்போது இன்றைக்கி நம்ம இந்தியாவில் என்ன நடந்தது? அப்பாவி மக்களை தானே சுட்டு கொண்டாங்க. அதனால தானே மறுபடியும் வந்து இப்போ போர் நடந்தது. அவன் பாட்டில் எதுவும் சுடாத அவன் பாட்டு கம்முன்னு இருந்தானா இவங்க ஏன் திருப்பி இப்போ சண்டை போட போகிறாங்க? அதுபோல் தானே இப்போ இன்றைக்கி உக்ரைனுக்கு ரஷ்யாக்கெல்லாம் ஏன் சண்டை நடந்துன்னு இருக்குது? காரணம் அப்போது ஒருத்தமை இருக்கணும். அவனும் மனிதன் தான், இவனும் மனிதனா. இப்போ இந்த மனிதன் ஏன் அடிச்சுக்கின்னு சாகிறதுக்கு காரணம் என்ன? அவன் சாப்பிட்ற உணவு, அந்த உணவுக்கு அந்த மாதிரி புத்தி வரும். இப்போ நல்ல உணவு சாப்பிட்டா உனக்கு நல்ல புத்தி வருமா? வராதா? அதை தான் வந்த ஞானிங்க எல்லாமே சொல்லிட்டு போயிருக்கிறான். அப்போ நம்ம அரிதான இந்த பிரிவை எடுத்துகிட்டு அந்த அறிவு ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. சரி, இது மட்டும் ஞானம் கல்வி மட்டும் இருந்தானா? இல்லை, தானம் சொல்லுது. தானம்னா நான் கொடுக்கணும்.